அரசு கேபிள் சேவையில் புதிய தலைமுறை இருட்டடிப்பு. முற்றிலுமாக இருட்டடிக்கப்பட்ட புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி. நேற்றைய தினம் இருட்டடிக்கப்பட்ட புதிய தலைமுறை. அரசு கேபிள் சேவையில் புதிய தலைமுறை இருட்டடிப்பு. முற்றிலுமாக இருட்டடிக்கப்பட்ட புதிய தலைமுறை தொலைக்காட்சி. நேற்றைய தினம் இருட்டடிக்கப்பட்ட புதிய தலைமுறை. அரசு கேபிள் சேவையில் புதிய தலைமுறை நேற்று இருட்டடிக்கப்பட்டது. அரசு கேபிள் சேவையில் புதிய தலைமுறை நேற்று முற்றிலுமாக இருட்டடிக்கப்பட்டது. நேற்றைய தினம் முற்றிலுமாக இருட்டடிக்கப்பட்ட புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தாக்கப்படும் கருத்து சுதந்திரம். ஜனநாயக களமாகத்தான் இருக்கிறதா நம் தமிழ்நாடு? ஊடக வாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் தாக்கப்படும் கருத்து சுதந்திரம். ஜனநாயக களமாகத்தான் இருக்கிறதா தமிழ்நாடு? ஊடக வாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. சமூக வலைதளங்களில் அடக்குமுறைக்கு எதிரான குரல். புதிய தலைமுறைக்கு ஆதரவாக வலைதளங்களில் குரல். புதிய தலைமுறைக்கு ஆதரவு குரல் கொடுத்தோருக்கு எம் நன்றிகள். சமூக வலைதளங்களில் அடக்குமுறைக்கு எதிரான குரல். புதிய தலைமுறைக்கு ஆதரவாக வலைதளங்களில் குரல். புதிய தலைமுறைக்கு ஆதரவு குரல் கொடுத்தோருக்கு நன்றி. புதிய தலைமுறை நேற்று முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டிருந்தது. சமூக வலைதளங்களில் புதிய தலைமுறைக்கு ஆதரவாக குரல் பெருகியதை அடுத்து மீண்டும் ஒளிபரப்பாகியிருக்கிறது. ஆதரவு குரல் அளித்தோருக்கு எம் நன்றிகள். இந்நிலையில் அது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நேற்றைய தினம் இருட்டடிப்பை எதிர்கொண்டது புதிய தலைமுறை தொலைக்காட்சி. இந்நிலையில் நேற்று மதியம் முதலாக புதிய தலைமுறை தெரியவில்லை என்று நேயர்கள் பலரும் பேசலானார்கள். என்ன காரணத்தால் புதிய தலைமுறை தெரியவில்லை என்று அரசு தரப்பை நாம் அணுகி கேட்டபோது முறையான பதிலை பெற முடியவில்லை. ஆயினும் புதிய தலைமுறைக்கு இது புதிய அனுபவம் இல்லை. தமிழ்நாட்டில் மக்கள் குரலை உரக்க பேசும் ஊடகமான புதிய தலைமுறை வெவ்வேறு ஆட்சிகளிலும் இத்தகைய தாக்குதலை எதிர்கொண்டு வருவதை புதிய தலைமுறை பார்வையாளர்கள் நன்கறிவார்கள். யார் நல்லது செய்தாலும் அல்லது செய்தாலும் உள்ளது உள்ளபடி உண்மையை உரக்க பேசும் புதிய தலைமுறையின் துணிச்சலான நடுநிலை அணுகுமுறையே தமிழ் மக்கள் அதை இவ்வளவு மதிக்க முக்கிய காரணம். அதே துணிச்சலான நடுநிலை அணுகுமுறையே ஆட்சியாளர்கள் புதிய தலைமுறை மீது அடக்குமுறையை ஏவவும் முக்கிய காரணம். அரசு தரப்பிடமிருந்து உரிய பதிலை பெற்ற பின் இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று காத்திருந்தது புதிய தலைமுறை. இதனூடாக புதிய தலைமுறை தெரியவில்லை எனும் செய்தியை அறிந்த பலரும் சமூக வலைதளங்களில் கொதித்து எழுந்தனர். பொதுவாக முதல்வர்கள் டெல்லி செல்லும் போது செய்தியாளர்களை சந்திப்பது மரபு. முதல்வர் விஜய் பதவியேற்ற நாளிலிருந்தே ஊடகங்களிடம் பேசவில்லை என்பதோடு டெல்லியிலும் பத்திரிகையாளர்களை சந்திக்காதது விமர்சனமானது. இந்த பின்னணியில் பெருஞ்செய்தி பகுதியில் இதை வெளியிட்டது புதிய தலைமுறை. இதன் தொடர்ச்சியாகத்தான் புதிய தலைமுறை இருட்டடிக்கப்பட்டதோ எனும் கேள்வி எழுந்த சூழலில் உண்மையை பேசும் மக்கள் ஊடகமான புதிய தலைமுறையை இருட்டடிப்பு செய்வதா, ஊடக சுதந்திரத்தின் மீது அடக்குமுறையை ஏவி ஜனநாயகத்தை தாக்குவதா என்று கடும் எதிர்வினையை சென்னை பத்திரிகையாளர் சங்கம் உட்பட பலரும் சமூக வலைதளங்களில் ஆற்றினர். விளைவாக நேற்று இரவு முதலாக மெல்ல பழையபடி மீண்டது புதிய தலைமுறை ஒளிபரப்பு. அரசு கேபிள் சேவையில் இப்போது மீண்டும் தெரிகிறது புதிய தலைமுறை. இடையில் எம் சேவையில் ஏற்பட்ட இடையூறுக்காக நேயர்களிடம் வருத்தத்தையும் புதிய தலைமுறைக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியோருக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் நடுநிலையோடு உண்மையை உரக்க பேசுவோம் என்று உறுதியளிக்கிறோம்.
புதிய தலைமுறை தொலைக்காட்சி நேற்று இருட்டடிப்பு செய்யப்பட்ட பிறகு பல்வேறு தளங்களிலும் புதிய தலைமுறைக்கு ஆதரவு குரல் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் ஒளிபரப்பு தொடங்கியிருக்கிறது. ஆதரவு அளித்தோருக்கு எம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். ஷியாம் சார், வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கு இது ஒன்றும் புதிதல்ல. எல்லோரது ஆட்சி காலங்களிலுமே இதை நாங்க எதிர்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இப்ப சமீபமா நடந்த இந்த நிகழ்வை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அரசு கேபிளில் இருட்டடிப்பு செய்வது என்பது நிச்சயமாக அதிகாரத்தினர் தான். அது எந்த அரசு செய்தாலும் சரிதான். இந்த அரசு செய்தாலும் சரி, இதற்கு முந்தைய அரசு செய்தாலும் சரி, யார் மீது இப்படியான தாக்குதல் தொடுக்கப்பட்டாலும் ஊடக சுதந்திரத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் தான். ஊடகங்களுக்கென்று பாரதிதாசன் இலக்கணம் வகுத்திருக்கிறார். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்ட உலகினை ஒன்றுபடுத்த பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணு. அது பத்திரிகைகளுக்காக அவர் வகுத்த இலக்கணம். இன்றைக்கு அது ஊடகங்களுக்கும் பொருந்தும். ஆக ஊடகங்கள் அவரவர்கள் கடமையை செய்கிறார்கள். அரசு கேபிள் நிறுவனம், தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனம் என்பது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் லிமிடெட் 2007 தமிழ்நாடு அரசு பொதுப்படத்திலிருந்து மக்கள் வரிப்படத்திலிருந்து நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு, கம்பெனிஸ் ஆக்ட். இதற்கு நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கு. கண்டிப்பாக டெல்லியில இருக்கிற ட்ராய் உட்பட எல்லா கண்ட்ரோல் சிஸ்டத்துல இருக்கு. தன்னிச்சையாக எல்லாம் இப்படியான முடிவு எடுக்கக்கூடாது. வேறு ஏதாவது காரணம், தொழில்நுட்ப காரணங்கள் இருந்து அப்படியான ஒரு ஈட்டெடுப்பு நடந்திருந்தால் அது புரிந்து கொள்ளத்தக்கது. ஆனால் நேற்றிலிருந்து இந்த பிரச்சனை சமூக ஊடகங்களிலே வெகுவாக அலசப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது மீண்டும் அது பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது என்று செய்தியை பார்க்கும்போது நிச்சயமாக அதிகாரத்தின் காரணமாக, ஆளுங்கட்சிக்கு எதிரான செய்தி வெளியிட்டதன் காரணமாக, முதலமைச்சர் விஜய் மீதான விமர்சனம் காரணமாக அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்பது நேஷனல் மீடியா உட்பட எல்லாருமே அது பற்றிய விமர்சனங்களை எல்லாம் வைத்து விட்டார்கள். நாங்களும் கூட வைத்திருக்கிறோம். காரணம் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை டெல்லி செல்கிற தமிழ்நாடு முதல்வர்கள் சந்திப்பது மரபு. ஏனென்றால் தமிழ்நாடு அரசின் சார்பாக என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டன என்பது அகில இந்திய அளவிலே சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு நமது ஸ்டாண்ட் என்ன, நமக்கு என்ன வேண்டும், இதெல்லாம் பத்திரிகைகள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி என்றால் பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது எல்லோருமே நடத்தியிருக்கிறார்கள். ஜெயலலிதா நடத்திருக்காங்க, எம்ஜிஆர் நடத்திருக்கிறாரு. கலைஞர் 69 அவர் அண்ணா இறந்த பிறகு அவர் முதல்ல டெல்லிக்கு போகும்போது நடத்திருக்கிறாரு. அது பற்றி அவர் நெஞ்சுக்கு நீதியில பதிவு செய்திருக்கிறார். அது 71 மீண்டும் முதலமைச்சரான போது மீண்டும் ஒரு முறை சந்தித்திருக்கிறார். இது அரசியல் சாசன கட்டாயம் இல்லை என்றாலும் மரபு ரீதியாக முதலமைச்சர்கள் சந்திக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அது பற்றிய விளக்கங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள். வட இந்தியர்களுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பும் கூட. தமிழ்நாட்டின் நிலவரம் என்ன, பல்வேறு பிரச்சனைகளை, இப்ப உதாரணமாக வந்தே மாதரம், ஏன் நாம் வந்தே மாதரம் அதை முதலில் படி தமிழ்தாய் வாழ்த்தை பின்னால் பாடும்போது நமக்கு ஏற்படுகிற மன வலி என்ன, இதெல்லாம் சொல்ல வேண்டும். சொல்லாமல் எப்படி தெரியும்? அப்படியெல்லாம் முதலமைச்சர் விஜய் மாயூடி மௌனியாகவே எல்லா ஊடக சந்திப்புகளையும் தவிர்ப்பது என்பது என்ன நியாயம்? இதை கேட்க வேண்டியது ஒரு ஊடகத்தின் கடமை. கேட்டால்தான் ஊடகமே. அதற்காக இருட்டடிப்பு என்பது மிகப்பெரிய தவறு. அது நிச்சயமாக துறை அமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும். துறை அதிகாரிகள் செய்த தவறாக இருந்தால் துறை அமைச்சர் அதிகாரிகளை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும். இது போன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நிகழாத ஒன்றும் இந்த அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நிகழ்ந்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரணியில் நின்று போராட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். திரு ஷியாம் சார், ஜேர்னலிசம் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய அறத்தின் பால் நின்று நாங்கள் செயல்படுகிறோம் அப்படின்றதா மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஷியாம்.